வெல்கம் பேக் டு ஃபியூஷன் வித் நிப்பா. மறக்காம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக சாம்பார் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சாம்பார் சாதம் குக்கரில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப ஈஸியான முறையில் காயெல்லாம் போடாமல் செஞ்சிடலாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: அரிசி, துவரம்பருப்பு. அரிசி 1 கப்புனா துவரம்பருப்பு 1 கப்பு. இதை மாதிரி 10 நிமிஷம் ரெண்டுத்தையும் கூட்டி ஊற வச்சுருங்க. நல்லா இதை மாதிரி ஊற வச்சுருங்க. 10 நிமிஷம் ஊறட்டும். 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளி இது மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சாத்தூள், சாம்பார் பொடி, புளி, உப்பு, காஞ்ச மிளகாய், கடுகு. புளி இதை மாதிரி தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி வெடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் கழுவிட்டு அரிசி போட்டு தண்ணி ஊற்றிடுங்க. குக்கரில் அளவு ஊற்றிட்டு வெங்காயம், தக்காளி சேர்த்துருங்க. புளியும் சேர்த்துருங்க. அதுலேயே சாம்பார் பொடி, காஞ்ச மிளகாய், உப்பு, மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், தனியாத்தூள், எல்லாத்தையும் நல்லா கலக்கிட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலக்கிடுங்க. இப்போ நெய் ஊற்றிடுங்க. அதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். 3 விசில் இறக்கலாம். இப்போ எப்படி வெந்துருச்சுன்னு பார்க்கலாமா? இதை பாருங்கள், வெந்துருச்சு பாருங்கள். 3 விசில் நல்லா கொலன்னு ஆயிடுச்சு. இப்போ இதை ஸ்டவ் மேலேயே வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம இப்போ தாளித்து ஊற்றிடலாம். வேகமெல்லாம் வைக்கணும், சிம்மில் வைங்க, அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம தாளித்து ஊற்றிடலாம். சாப்பாடு ரெடி. சாப்பிட்றது இது ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். காயெல்லாம் இல்லைன்னு யோசிக்காதீங்க. காய் இல்லாமல் இது நல்லாயிருக்கும் சாப்பிட. இப்போ காய் இல்லைன்னா டக்குன்னு இதை செய்யலாம். ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு பெருங்காயம் சேர்த்துட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கறிவேப்பிலையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போது நம்ம சாப்பாடு வச்சுருக்கோம் பாருங்கள், அதில் எடுத்து சேர்த்துருங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டுருங்க. ஸ்டவ் மேலேயே வைக்கிங்க, இறக்காதீங்க. இதை நல்லா கலரிட்டு இறக்கிடலாம். இது சாப்பிட நல்லாயிருக்கும். காய் இல்லாமல் சாம்பார் சாதம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். ஈஸியான முறையில் டக்குன்னு செய்யலாம். சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும். காயே இல்லாமல் சாம்பார் சாதம் நீங்கள் ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு அப்பளம் வச்சுக்கலாம். அப்பளம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு. காய் போட்டு தான் சாம்பார் சாதம் செய்யணும்னு கிடையாது, இப்படியும் செய்யலாம்.